வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மாயில் மைனிங் அண்ட் மினரல்ஸ் கம்பெனி. இது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. இதோட பிஇ 20.65, செக்டார் பிஇ 14.8, ROE 11.96. ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 281 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட இதோட 52 லோ வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு மேலே வருது. நேற்று இந்த ஸ்டாக் 334 ரூபா 15 பைசாவில் இருந்து 365 ரூபா 50 பைசா வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 352 ரூபா 70 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் நேற்று ஏறும் போதே இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டான 354 பிரேக் பண்ணி ஏறிடுச்சு. அதே மாதிரி இதோட ரெசிஸ்டன்ஸ் லைனான 357 கட் பண்ணி ஏறிட்டாங்க. ஆனால் க்ளோஸ் வைக்கும்போது அது கீழே ரெண்டையும் விட்டு கீழே இறங்கி 352.70 க்ளோஸ் வச்சுருக்கு. இது எப்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் 357க்கு மேலே போகுதோ அப்போது அதுக்கு மேலேயும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இது எப்போது 357 தாண்டி மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 378 இருக்குது. ஒருவேளை 378ஐயும் கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பித்தாங்கன்னா 413 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த 413ஐயும் கட் பண்ணி ஏற ஆரம்பித்தாங்கன்னா 462 ரூபா 50 பைசாவில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் கவனமாக இருங்க, மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. IRCTC இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன். இந்த ஸ்டாக்கோட பிஇ 56.13, செக்டார் பிஇ 35.99, ROE 34.4%. ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இதோட 52 வீக் லோவான 755 ரூபா 30 பைசாவையும் தொட்டுட்டு இருக்குது. நேற்று இதோட 52 வீக் லோவான 755 ரூபா 30 பைசாவில் இருந்து 800 ரூபா 75 பைசா வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் 779 ரூபா 15 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஜூலையிலேருந்து ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே தான் வந்துட்டுருக்கு. ஒருவேளை இந்த சேனல் பேட்டர்னை உடைச்சி இது 822 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு மேலேயும் ஏறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 822 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா 859 ரூபா அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸு. அதையும் தாண்டிச்சுன்னா 929 ரூபா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு. ஒருவேளை 929ஐயும் கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பித்தாங்கன்னா 1050 ரூபா அதோட அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தி இந்தியா. இது ஒரு கெமிக்கல் கம்பெனி. இதோட பிஇ 34.33, செக்டார் பிஇ 25.8, ROE 7.87%. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போது இதோட 52 வீக் லோவான 397ஐயும் தொட்டுருச்சு. வெள்ளிக்கிழமை 397 ரூபா 5 பைசாவில் இருந்து 432 ரூபா வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் இறங்கி 421 ரூபா 75 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 3% ஏறி இறங்கியிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 417 இருக்குது. இப்போ அதை பிரேக் பண்ணி தான் நிற்குது. இப்போ கூட வாங்கலாம். ஆனால் 448 அது மறுபடியும் ரெசிஸ்ட் ஆகும். சரியா? 448ஐயும் கட் பண்ணி ஏறிச்சுன்னா இது 488 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 526 ரூபாயில் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆகுச்சுன்னா
எல்லா ஷேருமே கட்டாயமாக விலை இறங்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.